ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே வந்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லாருமே வந்து பைக்கு, கார் வச்சுருப்போம். அதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இருக்கும். நம்ம வந்து எப்படின்னா, இப்போ தமிழ்நாடு அப்படின்னா டிஎன் அப்படின்னு இருக்கும். அதே நம்ம வந்து அதர் ஸ்டேட்டில் வந்து போய் ஓட்ட முடியாது. அந்த அதர் ஸ்டேட்டில் வந்து நம்ம வண்டி ஓட்டணும் அப்படின்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அங்கேயே பதிவு பண்ணணும். இதுக்கு எல்லாமே வந்து காமனாக வந்து இருக்க ஒரே ஒரு நம்பர் வந்து பிஹெச் அப்படின்னுங்கிற நம்பர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிஹெச் பதிவு எண்ணை வந்து யாரெல்லாம் வாங்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடிக்கடி வெவ்வேறு மாநிலங்களுக்கு மாறி மாறி பணிபுரிய வேண்டிய கட்டாயம் இருப்பவங்க வந்து தங்களுடைய வாகன பதிவு எண்ணையும் அடிக்கடி மாற்ற வேண்டியிருக்கும். அடிக்கடி இல்லை என்றாலும் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் பணிபுரியும் காலத்திற்கு ஏற்ப ஓரிரண்டு முறையாவது மாற்ற வேண்டியிருக்கும். இந்திய மோட்டார் வாகன சட்டத்தின்படி ஒரு மாநிலத்தில் இருந்து வேறு ஒரு மாநிலத்தில் ஒரு வருடம் வரை பதிவு எண்ணை வந்து மாற்றாமல் நம் வாகனத்தை வந்து இயக்கிக்கலாம். ஆனால் ஒரு வருடத்திற்கு மேலே அப்படி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாநிலத்தில் சாலை வரி கட்ட வேண்டும் அல்லது மீண்டும் நமது வாகனத்தை அந்த மாநிலத்தோட பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது. இப்படியான சிக்கல்களை தீர்க்க இந்தியா முழுவதும் பயன்படுத்தக்கூடிய பிஹெச் பதிவு எண்ணை அறிமுகப்படுத்திட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அடிக்கடி வெவ்வேறு மாநிலங்களுக்கு மாற்றலாகக்கூடிய வாய்ப்பு இருப்பவர்கள் வந்து இந்த பதிவு எண்ணை பெற்றுக்கொண்டால் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் புதிய பதிவு எண்ணை வந்து பெறவோ அல்லது கூடுதல் சாலை வரி கட்டவோ தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக இந்த பிஹெச் அப்படிங்கிற எண்ணை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த பிஹெச் பதிவு எண்ணோட தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வாங்குறதுக்கு அனைத்து வாகன உரிமையாளர்களாலும் இந்த பிஹெச் எண்ணை வந்து பெற முடியாது. இந்த பிஹெச் பதிவு எண்ணை பெற வேண்டும் அப்படின்னா குறிப்பிட்ட தகுதி வந்து பெற்றிருக்கணும். மத்திய அரசு ஊழியர்கள் வந்துட்டு மத்திய அரசு தொடர்பாக பல மாநிலங்களுக்கு மாற்றலாக அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க. பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியவர்கள் மற்றும் குறைந்தபட்சம் 4 மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களில் அலுவலகம் வைத்திருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களில் பணிபுரியவர்கள் எல்லாம் இந்த பிஹெச் பதிவு எண்ணை பெற வந்து தகுதியானவங்க. இது எப்படி விண்ணப்பிது அப்படின்னா, இந்த பிஹெச் பதிவு எண்ணை பெற நாமே ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அல்லது நம்முடைய கார் டீலர் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். எந்த முறையில் விண்ணப்பித்தாலும் நமது பெயர் இல்லை படிவம் 20 வந்து நம்ம சமர்ப்பிக்கணும். அதனை வந்து மத்திய அரசின் மோட்டார் வாகனத்துறை இணையப்பக்கத்தில் பதிவிறக்கம் செய்தும் கொள்ளலாம். தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் என்றால் படிவம் 20உடன் படிவம் 60ஐயும் சேர்த்து பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். கூடுதலாக நமது வேலை சான்றிதழ் மற்றும் நம்முடைய ஐடி கார்டு ஆகியவற்றையெல்லாம் வந்து சமர்ப்பிக்கணும். பின்னர் ஆர்டிஓ அதிகாரிகள் வந்து நமக்கு வந்து பிஹெச் பதிவு எண்ணை வந்து பெற தகுதியானவரா என்பதை அப்படி சரிபார்த்ததுக்கப்புறம் நமக்கு இந்த இதை கொடுப்பாங்க. இந்த பிஹெச் பதிவு கட்டணத்துக்கு வந்து எவ்வளோ கட்டணம் அப்படின்னா, சாதாரணமாக வாகனத்தை பதிவு செய்யும் போது செலுத்தும் கட்டணம் போல தான் இந்த பிஹெச் பதிவு எண்ணும் பெறுவதற்கு வரி செலுத்த வேண்டியிருக்கும். 10 லட்சம் மற்றும் அதற்கு குறைவான விலை கொண்ட வாகனம் என்ன அப்படின்னா வாகன விலையில் 8%, 10 லட்சம் முதல் 20 லட்சம் அப்படின்னா 10%, 20 லட்சத்துக்கு மேலே விலை கொண்ட வாகனம் அப்படின்னா 12% வந்து நம்ம செலுத்த வேண்டியிருக்கும். டீசல் வாகனம் அப்படின்னா 2% கூடுதலாகவும், எலக்ட்ரிக் வாகனம் என்றால் 2% குறைவாகவும் வந்து செலுத்த வேண்டும். இதுதான் வந்து